நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளுடைய தளத்தில் மிக முக்கியமாக சில சிந்தனையாளர்களைப் பற்றி பேசி வருகிறோம். இந்த தளம் என்பது என்னுடைய வாழ்வில் நான் பயணித்த சில விஷயங்களைப் பற்றி பகிர்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு தளம் அது. அதில் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கலாம் நாம வந்து நெறைய அனுபவத்த குடுத்துட்டு வந்தோம். அதாவது நான் படித்த புத்தகங்கள், நான் சந்தித்த நபர்கள், அதுக்கப்புறம் டாக்டர் பேட்ச பற்றிய விஷயங்கள் மிக தெளிவாக நமக்கு புரிந்த காரணத்தினால் அதை சொல்லலாம் அப்படின்னு ஆரம்பிச்சு, மிக முக்கியமாக மலர்கள் எப்படி தன்னுணர்வை பெறுகிறது என்பதை பற்றி நம்ம நிறைய பகிர்ந்து வந்திருக்கிறோம். அதன் விளைவாக ஆயிரக்கணக்கான நண்பர்கள் பயன்பெற்று தங்களை தாங்களே உணர்ந்து கொண்டு வருகிறார்கள். அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக, அதாவது தன்னுணர்வை பற்றியும் உள்ளுணர்வை பற்றியும் நம்ம பேச போறோம் நிறைய. இதுல ஞானம் என்பது என்ன அப்படின்னா, தெளிவு, நம்மை பற்றி தெளிவு, அவ்வளவுதான். சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா. அதற்காக நெறைய வந்து உலகம் முழுவதும் நம்ம தன்னை உணர்வு பெற்ற மனிதர்கள் தங்களுடைய மொழிகளிலும், தங்களுடைய பிரத்யேகமாக தாங்கள் பெற்ற வழிகளிலும் நெறைய விஷயத்த பகிர்ந்து வருகிறார்கள். அதுல வந்து எந்த குறையும் இல்லை. நம்முடைய தளம் என்பது மிக முக்கியமாக எந்த விதமான பேட்டர்ன்னு சொல்லக்கூடிய பேட்டர்ன மையமாக வச்சு இயங்கவில்லை. அதாவது இந்த மொழியைச் சேர்ந்தது, இந்த மதத்தைச் சேர்ந்தது, இந்த சிஸ்டத்தை சேர்ந்தது, இந்த பேட்டர்னை சேர்ந்ததுலாம் நம்ம எதையுமே அணுகல. மைய கருத்து, மையமாக ஒரு விஷயத்தை எதை வைத்து நம்ம இயங்குறோம் அப்படின்னா, வெளி வெளி எப்படி பிரபஞ்சமா மாறி, அதாவது வெளி வெளி தான் பிரபஞ்சம். அது வந்து தோற்றப் பொருட்களா வாங்கும்போது நம்ம வசதிக்காக பிரபஞ்சம்னு சொல்றோம். இயங்கிக் கொண்டிருக்கிற பிரபஞ்சம், இயங்காத பிரபஞ்சம் என்பது வெளி. அந்த இயங்கிக் கொண்டிருக்கிற பிரபஞ்சத்துல நிறைய தோற்ற பொருட்கள் இருக்கிறது. தோற்ற பொருட்களும் இப்ப சயின்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, காட்சிகள் தான் சொல்றாங்க. அதாவது பாரதி சொல்லக்கூடிய நாங்கெல்லாம் பார்க்கறதெல்லாம் காட்சி பிழையா அப்படின்னு கேட்கிறாரு இல்லையா? ஆக்சுவலா நம்ம காணக்கூடிய ஒவ்வொரு பிரபஞ்சத்தினுடைய ஒவ்வொரு கூறுகளும் யாரு பார்க்கறாங்களோ அதை ஒட்டி காட்சியாக இருக்கும். நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரபஞ்சத்தை தான் பார்க்கிற மொழிய எல்லாரும் பார்க்கிற பிரபஞ்சம் பொதுவான பிரபஞ்சம் எதுவுமே கிடையாது. குவாண்டம் லெவல்ல குவாண்டம் மெக்கானிக்ஸ்லாம் அதான் சொல்றாங்க. நம்மளுடைய சித்த புருஷர்களும் அதான் சொல்றாங்க. ஆனால் இந்த பிரபஞ்சத்தை தோற்ற பொருட்களை தாண்டி போய் நின்னு வெளியில நிக்கும் போது எல்லாரும் பெறக்கூடிய அனுபவங்கள் ஒன்றுதான். ஆனா கீழே வரும்போது அனுபவத்தை வெளிப்படுத்தும் விதம் வந்து வித்தியாசமா இருக்குது. ஒரு ஜென் குருமாரோ, ஒரு அமெரிக்கால இருக்கிற ஒரு குருவோ, ஆப்பிரிக்கால இருக்கிற குருவோ, தமிழ்நாட்டுல இருக்கிற சித்த புருஷர்களோ, தமிழ்நாட்டுல இருக்கிற குருக்களோ, ஜப்பான்ல இருக்கிறவரோ ஒவ்வொருத்தரும் அவருடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த அனுபவத்தை சொல்றாரு. அதனால பெற்ற அனுபவம் ஒன்றுதான், வெளிப்படுத்தும் விதம் வித்தியாசமா இருக்கிறதுனால அந்த வித்தியாசத்தை வைத்துக்கொண்டு முரண்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஆனா அவங்க சொன்ன அனுபவத்தை வைத்துக்கொண்டு உள்ள நுழைஞ்சு அவங்க அனுபவத்தை ஒட்டி அவங்க என்ன அனுபவத்தை பெற்றாங்களோ அந்த அனுபவத்தை நாம பெற்றோம்னா, உலகத்துல இருக்கிற அறிவை அறிந்தவர்கள் எல்லாரும் ஒரே விஷயத்தை தான் சொல்லியிருக்காங்கன்றத வந்து மிக தெளிவா புரிஞ்சு கொள்ள முடியும். அதுதான் எல்லா குருமார்களும் சொல்லியிருக்காங்க. எங்கேயுமே வேறுபாடு இல்ல. அதன் விளைவாக தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அன்பு தான் பிரதானம். நாம எல்லாம் ஒரே தாய் தந்தைகளிடத்திலிருந்து வந்தவங்க. நாம எல்லாம் நம்மளுடைய மூலம் எல்லாம் ஒன்று. நாம வந்து இந்த பிரபஞ்சத்தின் கூறு, பிரபஞ்சத்திலிருந்து வந்திருக்கோம். நாம வந்து தெய்வீகமானவர்கள். இடையில வரும்போது சில அனுபவத்தை பெற்றதுனால வித்தியாசமாக காட்சி தர்றோம். அது அது வந்து உண்மை அல்ல. நாம தெய்வத்தின் திருவுரு தான் அப்படின்னு எல்லாரும் சொல்லியிருக்காங்க. அதுக்கான வழிகளும் சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ச்சியாக முதல் முதல் குருல இருந்து இது வரைக்கும் இருந்த தொடர்பு வந்து கொண்டே இருக்கிறது. அதுல நிறைய புத்தகங்கள் இருக்கு. அந்த புத்தகங்கள் என்பது புத்தகங்களுடைய பொழிப்புரை என்பது
யாரு சொல்றாங்களோ, யார் எந்த தன்மையில இருக்காங்க, அதுக்கேற்ற மாரி மாறுபடுது. அதுல ஞானம் என்பது, அதாவது தன்னுணர்வு என்பது வந்து, தன்னை உணர்தல் என்பது பெற வேண்டிய விஷயம் அல்ல. கழிக்க வேண்டிய விஷயம். ஞானம் என்பது பெற வேண்டிய விஷயம் அல்ல. நமக்குள்ள இருக்கிற தேவையற்ற அறிவு, அதே மாதிரி தேவையற்ற பற்றுதல்கள், கட்டமைப்புகளை உடைத்தா, தானா வந்து நான் யாருன்றது தெரிஞ்சிரும். அப்போ ஒரு சிற்பி மாரி தான் ஒரு குரு. ஒரு சிற்பி எப்படி ஒரு கல்லில் உருவங்கள் உருவம் இருப்பதை, இல்ல உருவங்கள் இருப்பதை தன் மனக்கண் முன் பார்த்து தேவையற்ற விஷயங்கள்லாம் விலக்கிக் கொண்டே வந்தால், அந்த உள்ள அந்த கல்லுல இருக்கிற உருவம் அப்படியே வருமோ, அந்த மாரி தான் நமக்குள்ள இருக்கிற தேவையற்ற விஷயங்கள் அப்படின்றத வந்து விலக்கி விட்டால், நமக்கு தெளிவு வரும். அந்த தெளிவு தான் ஞானம். அதை பெற வேண்டியதில்லை. அதுதான் மெயின். யோக வசிஷ்டத்திலயும், நம்ம இங்க இருக்கிற சித்த புருஷர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தன்னை அறிந்தாருக்கு தனக்கு ஒரு கேடு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அஷ்டவக்ர மகாகத்துல நீங்கள் ஆல்ரெடி ஞானியா தான் இருக்கிறீங்க. நீங்கள் சுத்த சைதன்யம்னு சொல்லியிருக்காங்க. நீங்க எக்ஸ்ட்ராவா கூட்ட வேண்டியதில்லை. யார் ஒருவர் யார் ஒருவர் எந்த புத்தகம் உங்களை உங்களுக்குள்ள இருக்கிற விஷயத்தை கலைந்து விடுங்கள். நீங்கள் எதுவும் பெற வேண்டியதில்லை. நீங்கள் எப்பயுமே ஞானத்தில் தான் இருக்கிறீங்கன்றத அந்த அந்த விஷயத்தை மட்டும் நீங்க இறுக பற்றிக் கொள்ளுங்க. ஏன்னா எக்ஸ்ட்ரா அடைவதற்கு எதுவும் இல்லை. அந்த மாதிரி புத்தக வரிசையில யோக வசிஷ்டமாகட்டும், சித்த புருஷர்கள் எழுதுகிற புத்தகங்கள் ஆகட்டும், வெளி தத்துவத்தை பற்றிய புத்தகங்கள் ஆகட்டும், பரஞ்சோதி மகான் எழுதின நான் என்ற புத்தகமாகட்டும், யூனிஃபைடு ஃபோர்ஸ்னு சொல்லக்கூடிய தத்துவத்தை சொல்ல வேதாத்திரி மகர்ஷி புத்தகங்களாகட்டும், அந்த மாதிரி புத்தகங்கள்லாம் நிறைய விஷயங்களை நமக்கு தெளிவா படம் பிடித்து காட்டுது. அதுல ஒரு புத்தகம், நான் படித்த ஒரு புத்தகம், லேட்டஸ்டா படிச்சது. அதாவது எல்லாரும் சொன்ன விஷயத்தை தொகுத்து ஒரு புத்தகமா ஒருத்தர் எழுதியிருக்காரு. அவர் பேர் வந்து தேடேஸ் கௌலஸ் அப்படின்றவர். 1924 பிறந்திருக்காரு. 97 இறந்துட்டாரு. பெற்றோர்களுக்கு, அதாவது போலாந்து அமெரிக்கன் பெற்றோர்களுக்கு பிறந்தவர். 5வது குழந்தையாக பிறந்தவர் அவரு. 1972ல லேசி மென்ஸ் கைட் டு என்லைட்டன்மெண்ட், அதாவது தன்னை அறிய தன்னை அறிய ஒரு சோம்பேறியின் வழிகாட்டுதல் அப்படின்ற ஒரு புத்தகம் தமிழாக்கம் பண்ணா. த லேசி மென்ஸ் கைட் டு என்லைட்டன்மெண்ட்னு ஒரு புக் அது. மிக 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 முக்கியமான புத்தகம் என் வாழ்வில். அதாவது நிறைய புத்தகங்கள் இருக்குது. இது புதுசா தெரிஞ்சுக்கிட்டேனா அப்படின்னா, புதுசா எதுவும் தெரிஞ்சுக்கல. ஆனால் ஒட்டுமொத்தமா ஞானம் என்பது ரொம்ப கடினமான விஷயம். நெறைய விஷயங்கள் சாதனைகள் பண்றவங்க, நெறைய புத்தகங்கள் படிச்சவங்க, நெறைய விஷயங்கள் குருமார்கள தேடி தான் இதெல்லாம் அடையணும் அப்படின்லாம் இல்ல. அப்படின்னு உங்களை ஒரு தளர்வு தன்மைக்கு முதல்ல ஒரு ரிலாக்ஸ் ஸ்டேட்டுக்கு எடுத்துட்டு வர்ற புத்தகம் அது. ஏன்னா, அது பேரே பார்த்தீங்கன்னா, த லேசி மேன்ஸ் கைட் டு என்லைட்டன்மென்ட். ஒரு வழிகாட்டுதல். எப்படின்னா, தன்னை அறிய ஒரு சோம்பேறியின் வழிகாட்டுதல். எப்படிப்பா சோம்பேறி வழிகாட்ட முடியும்? அததான் அந்த புத்தகம் ஃபுல்லா இருக்கிறது. அதுல முதல்ல இருக்கிற முகவரை அதெல்லாம் அது டீட்டெயிலா அதை பேச போறோம் நம்ம. 13 தலைப்புல பேச போறோம். இந்த இவரை பற்றி தகவலும் சேர்த்து ஒரு 14 தலைப்புல பேச போறோம்னு வச்சுங்களேன். இப்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இவர் சைக்கெடெலிக் ஹெல்ப், அதாவது ஒரு வகை மருந்தின் உதவியாக மனதை வேறு நிலைக்கு எடுத்துட்டு போய் சில பயிற்சிகள்லாம் பண்ணி சில விஷயங்களை கற்ற பிறகு அதை விட்டுட்டு அது என்ன சொல்றாருன்னா, 1955ல இருந்து கிட்டத்தட்ட 1975 80 வரைக்கும் அமெரிக்கால இந்த மாதிரி மருந்தின் உதவியாக ஆல்டர் ஸ்டேட்னு சொல்லக்கூடிய மனதை வித்தியாசமாக மாற்றி அமைத்துக் கொண்டு அந்த முதல் வழியாக வைத்துக்கொண்டு ஞானம் அடையலான்ற டெக்னிக்லாம் பண்ணி அதுல அஹ், தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. ஒரு ஒரு அனுபவத்தை பெற்றாங்க. ஆனால் ஒரு தோல்வியும் பெற்றுட்டாங்க. அதன் விளைவாக என்ன சொல்றாருன்னா, யாரு வந்து
எந்த விதமான இந்த மாதிரி உதவிகள் இல்லாமல் தன்னை அறிவதற்கு ஈஸியா வழிகள் இருக்குன்னு நம்புறவங்களுக்கு இந்த புத்தகம் உதவி பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் எழுத புத்தகங்கள்ல மிக முக்கியமான புத்தகங்கள்ல ஃபர்ஸ்ட் புக்கு 1972ல லேசி மென்ஸ் கைட் டு என்லைட்டன்மெண்ட், அப்புறம் லேசி மென்ஸ் லைஃப், லவ் அண்ட் பெயின், அதுக்கடுத்து காஸ்மிக் ஏர் ட்ரூம், அது தமிழாக்கம் பண்ணீங்கன்னா ஒரு தன்னை அறிய ஒரு சோம்பேறியின் வழிகாட்டுதல் அப்படின்னு ஒரு புத்தகம். ஒரு சோம்பேறியின் வாழ்க்கை, அவருடைய வாழ்க்கையை பத்தி எழுதியிருக்கிறாரு. அன்பும் வலியும் அப்படின்னு ஒரு புத்தகம். பிரபஞ்ச அதாவது காஸ்மிக் ஏர்ட்ரோம், பிரபஞ்சத்தினுடைய வெளிப்பாடுகள் அப்படின்ற ஒரு புத்தகம். அப்போ இதுல அவருடைய லேசிமென்ஸ் லைஃப்ல வந்து மிக யதார்த்தமா நேரடியா நாமெல்லாம் சில நேரத்துல நம்மளோட பெற்றோர்களுடைய தப்புகள்லாம் மறைக்க முற்படுவோம். அதெல்லாம் மறைக்க முற்படாம எங்க அப்பா இந்த தப்பு பண்ணிருக்கலாம், எங்க அம்மா இந்த தப்பு பண்ணிருக்கலாம், என் வாழ்க்கையில இந்த தப்பு நடந்திருக்கு, நான் வந்து பார்க்கும் விதத்திலே தப்பு இருந்திருக்குது, தப்பு இருந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முதல் அத்தியாயத்துல ஒரு 4 லைனு, கடைசி அத்தியாயத்துல ஒரு ஒரு வார்த்தை, அதாவது ஒரு ரெண்டு வார்த்தை சேர்ந்த ஒரு வார்த்தைன்னு வச்சுங்களேன். அதாவது ஒரே வார்த்தையை தமிழ்ல சுருக்கலாம். அந்த அந்த இந்த வார்த்தையை தான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டே வர்றாரு. இந்த புத்தகம் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த புத்தகத்தை முழுசா முழுசா கேட்டுட்டு முழுசா பார்த்துட்டு, இல்லாட்டி வாய்ப்பு இருந்தா இங்கிலீஷ் புக்கை வாங்கி படிச்சுட்டு நீங்க பார்த்தீங்கன்னா வாழ்க்கை வந்து மிகவும் வித்தியாசமா மாறும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நாம ஞானத்தை பத்தியும் தன்னை அறிதலை பற்றியும் வைத்திருந்த கருத்துக்கள் எல்லாத்தையும் மறுசீராய்வு பண்ணி நம்மளே மாத்திக்குவோம். ஏன்னா இருக்கிறதுலே ஈஸியானது ஞானம் அடைவு தான். இத உலகம் வந்து இவ்வளவு நாளா குழப்பி வச்சு சுத்தல்ல விட்டுனே இருக்குது. ஏன் சுத்தல்ல விடுது அப்படின்னா, அவங்களுக்குன்னு ஹிடன் அஜெண்டா, அதாவது அவங்களுக்குன்னு ஒரு மறைமுகமான ஒரு நோக்கம் இருப்பதால், ஞானம் என்பது கடினமான விஷயம், பயிற்சி பண்ணணும், நிறைய விஷயங்களை நம்ம செய்யணும், நிறைய செலவு பண்ணணும், நிறைய டெக்னிக் படிக்கணும், நிறைய கிளாஸ் போகணும், ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், அட்வான்ஸ் கிளாஸ், அப்புறம் ஞானமே அந்த கிளாஸுக்கு போனாவே ஞானம் கிடைச்சிரும் அப்படின்ற கிளாஸ்ன்றெல்லாம் போட்டு சிக்கல்ல வச்சிருக்கிறோம். ஆனால் மிகவும் எளிமையானது, யாருக்கு ஞானம் மிகவும் எளிமையானதுன்னா எதுவும் பண்ணாம சோம்பேறித்தனமா இருப்பவர்களுக்கு எளிமையானதுன்னு இந்த புத்தகத்தை சொல்கிறேன். சோம்பேறித்தனம்னா என்ன விஷயம் அப்படின்னா, நீங்கள் மனதை எழ முடியாத லெவலுக்கு நீங்கள் சோம்பேறியாக இருக்கிறீர்கள். மனமே எழல அப்படின்னும் போது அப்போ அந்த ஞானத்தன்மையில நீங்க இருப்பீங்க. இந்த புத்தகத்துல ஃபுல்லா கேட்ட பிறகுதான் உங்களுக்கு இந்த 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 முன்னாடி சொல்ற முன்னோட்டம் வந்து உங்களுக்கு புரியும். அவரை பத்தி டேடியஸ் கோலஸ்ன்றவர் அமெரிக்கால இருந்தவர். 1924ல இருந்து 1997 வரைக்கும் மிகவும் வித்தியாசமான ஒரு புத்தகம். இதை கூர்ந்து கவனிச்சு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை மாற்றும். ஒவ்வொரு அத்தியாயமா போகலாம். அத்தியாயங்கள்ல பார்த்தீங்கன்னா அந்த புத்தகத்துல த லேசிமென்ஸ் கைட் டு என்லைட்டன்மெண்ட் என்ற புத்தகத்துல ஃபர்ஸ்ட் தலைப்பு வந்து முகவுரை. அதுக்கடுத்த தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா ஹூ ஆர் வி அப்படின்றது. அதுக்கடுத்த தலைப்பு ஹூ ஆர் வினா நாம் யார் அப்படின்னு. ரெண்டாவது சாப்டர் அப்படின்றது பாத்தீங்கன்னா லுக் மா ஐ எம் என்லைட்டன்ட், கவனிங்க நான் ஞானம் அடைந்து விட்டேன் அப்படின்ற ஒரு தலைப்பு. மூணாவது தலைப்பு பார்த்தீங்கன்னா ஹவு டு ஃபீல் குட் அப்படின்னு, நாம் நன்றாக உணர்வது எப்படி. நாலாவது தலைப்புன்னு பார்த்தீங்கன்னா லைஃப் சேவர்ஸ், வாழ்வின் உயிர் நாடிகள் அப்படின்னு. அஞ்சாவது தலைப்பு ஹவு வி காட் ஹியர், எப்படி இங்கு வந்தோம் அப்படின்னு. ஆறாவது தலைப்பு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், நம்மை மேம்படுத்திக் கொள்ள. ஏழாவது தலைப்பு காலமும் அதிர்வுகளும், அதாவது டைம் அண்ட் வைப்ரேஷன்ஸ். எட்டாவது தலைப்பு மாற்றத்துக்கு உள்ளாகுதல், கோயிங் த்ரூ சேஞ்சஸ் அப்படின்றது. ஒன்பதாவது தலைப்பு வாட் இஸ் ரியல், எது உண்மை அப்படின்னு. 10வது தலைப்பு ஹவ் யூ கெட் தேர்,
எப்படி அங்கு சென்றீர்கள் அப்படின்றது. 11வது தலைப்பு எ ஃபேபிள், ஒரு அற்புதமான கதை. 12வது தலைப்பு ஈவன் லேசியர், இன்னும் தளர்வா, மிகவும் தளர்வா அப்படின்னு. முகவரை இல்லாம 12 தலைப்புகள். ரொம்ப ஈஸியா, ரிலாக்ஸா இந்த 12 தலைப்புகள் பேசி வெளியிட்டுருவோம். அப்படி அத பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறை, உண்மையான அணுகுமுறை இது. உண்மை எல்லாமே இதுல உண்மை. அவர் அந்த முகவரியிலேயே ஏன் இந்த புத்தகம் எழுதினேன், எதுக்குன்னு ஒவ்வொரு தலைப்பிலும் மிகவும் ரிலாக்ஸா எடுத்துட்டு போவார். இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் உலகத்துல மிக அரிதான புத்தகங்கள். நமக்கு வந்து நிறைய அஹ், புத்தகம் எழுதுபவர்களும் புத்தகத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்றவங்க, அதாவது வியாக்கியானம் பண்றவங்க, அவங்களுடைய ஈகோவை தான் டெவலப் பண்ற மாதிரி பேசுவாங்களே ஒழிய புரிதல் ஏற்படுத்துறதுக்கு அந்த புத்தகங்கள் தவறிவிடும். ஆனால் இத புரிதலும் ஏற்படுத்தி யதார்த்தமா வாழ்க்கைய பார்த்து வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய புத்தகம். பார்த்துட்டே வாங்க. அற்புதமா இருக்கும். புத்தகத்தின் ஒவ்வொரு சாப்டரா உள்ள போலாம். இது புதிதான விஷயமானா புதிதாக இல்ல. ஆனா ஒட்டுமொத்தமா ஒரு தெளிவை கொடுக்கக்கூடிய புத்தகம். ஒட்டுமொத்தம் ஒரே புத்தகத்துல எல்லா தெளிவுகளும் இருக்கக்கூடியது. அதனால புத்தகத்துக்குள்ள மெதுவா உள்ள நுழைவோம். ரிலாக்ஸா, ஓய்வு தன்மையோட, ஒரு ஈஸ்ட் ஸ்டேட்ல, ஒரு தளர்வு தன்மையில பார்க்கும்போது அது பெரிய மாற்றத்தை உருவாக்கும்.